மதிப்பிற்குரியவர்களே, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் தண்ணி பாட்டு சரக்கு அடிப்பார். அவர் இன்னைக்கு காலையில் ரொம்ப சோகமாக உட்காந்தாருங்க. அவர்கிட்ட என்னையாச்சு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குற, மாத கடைசின்றதால இப்படி இருக்கேன்னு. ஆமாம் ஆமாம், மாத கடைசியாக இருந்தானே, மாதம் முதலாக இருந்தானே. நேற்று ஒரு நண்பனோட பேர் சொல்லி அவனை பார்த்தேங்க. வீட்டில் கொஞ்சம் செலவுக்கு பணம் இல்லை, ஒரு 500 கொடுறா அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட 5 பைசா கூட இல்லைன்ட்டு போயிட்டான். போயிட்டு நான் அப்படி இப்படி ஏதோ ஒரு கடையில் கடன் வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அதே நண்பன் 2 வீலரில் வந்தான். வந்து ஏறி பின்னால் உட்கார்றா அப்படின்னா. எங்கடா அப்படின்னா, சும்மா உட்கார்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக டாஸ்மாக் கூட்டின்னு போயிட்டான். போயிட்டு உக்காந்து முதல்ல ஒரு 200 கொடுத்து சரக்கு வாங்கினா. 2 பேரும் குடித்தோம். அதுக்கப்புறம் பாக்கெட்டு உள்ள கையை விட்டு ஒரு 10, 15, 500 தாளை எடுத்து ஒரு 1000 கொடுத்து சரக்கு வாங்குறான். நல்லா 2 பேரும் குடிச்சிட்டு வீட்டுக்கு நடக்க முடியாமல் தள்ளிக்கிட்டு வண்டியை தள்ளிக்கிட்டு போதையில் வந்து சேர்ந்தோம். இதை எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அவங்கிட்ட 500 குடும்ப செலவுக்கு கடன் கேட்டேன். 5 பைசா கூட இல்லைன்னு சொன்னான். ஆனால் அதே மடையன் என்னை கூட்டிக்கிட்டு போய் 1700 செலவு பண்ணுறான். இதுக்கு நான் என்னையா செய்யறது? இந்த குடிங்கிறது எப்படியெல்லாம் படுத்துது பாரு பாடு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டான். அப்போ நான் சொன்னேன், நீ வர்றதுக்கு முன்னால் தான் என் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பரில் ஒரு ஜோக்கு போட்டிருந்தான் அப்படின்னு. என்னையா அது அப்படின்னு கேட்டார். ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணானா, கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்தானாம். வர்றவங்க போகிறவங்களாம் 5 ரூபாய்க்கு மேலே போடலை. 1 ரூபா 2 ரூபாய் இல்லை 5 ரூபா தான் போட்டாங்க. இவனுக்கு அது கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தலை. என்ன பண்ணால் அங்கேருந்து எப்படி நடந்து போனான். ஒரு டாஸ்மாக் இருந்தான், அது வாசலில் உட்காந்து கையேந்தினான். உள்ளேருந்து வர்றவன்லாம் 10 ரூபா 20 ரூபா இல்லை 50 ரூபா இப்படி போட ஆரம்பித்தான். சில பேர் இவனுக்கு ஓசியில் குவார்ட்டரும் வாங்கி கொடுத்துட்டான். அப்போ தான் இந்த பிச்சைக்காரன் சொன்னானா, கடவுளே, நீங்கள் கோயிலில் இருக்கீங்கன்னு இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் டாஸ்மாகில் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. நன்றி கடவுளே, இனிமே இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொன்னானா. எப்படி இருக்குதுங்க? வாழ்க வளமுடன்.